ஜொஹூர் மாநில சட்டமன்ற தேர்தல் தற்போது சூடு பிடித்திருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஸ்கூடாய் சட்டமன்றத்தினுடைய பக்கத்தான் வேட்பாளர் காத்தியாயினி ஜெயபாலன் அவர்கள். வணக்கம். 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 உங்களுடைய இந்த பிஸியான ஷெட்யூலில் எங்களுக்காக ஒரு இன்டர்வியூ செக்ஷனுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அந்த அடிப்பில் நம்ம நேரடியான ஒரு கேள்வி பதில் அங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு. 1974ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட இந்த ஸ்கூடாய் சட்டமன்றத்தின் முதல் இந்திய பெண் வேட்பாளர் அப்படின்னா முதல் முறையாக இவங்க தான் போட்டி போடுறாங்க. அதாவது காத்தியாயினி ஜெயபாலன் அவர்கள். இவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. தொடர்ந்து இவரோடு ஒரு சில கேள்விகள் இருக்குது. சுருக்கமான கேள்விகளும் அவருடைய வெளிப்படையான பதில்களையும் நாம் இப்போது பார்த்துடலாம். ஸ்கூடாய் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அவர்களுக்கு உங்களுடைய மேனிஃபெஸ்டோ, உங்களுடைய உறுதிமொழி அப்படின்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க? வாக்குறுதிகள், குறிப்பாக இந்தியர்கள். ஸ்கூடாயில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நான் ஸ்கூடாயில் தான் பிறந்து வளர்ந்தவர். இங்கே தான் இன்னமும் நான் வசிக்கிறேன். ஸோ என்னோடய மேனிஃபெஸ்டோ அப்படின்னு இந்த கவாசானில் இருக்கிற ஒரு வக்கீல் ராயாடா வந்து இங்குள்ள மக்களின் குரலாக இருக்கணும், அவர்களுக்காக செயல்படணும். என்னோடய இலக்கு 3 தான். கேட்கணும், குரல் கொடுக்கணும், அதற்கேற்றபடி செயல்படணும். நிறைய இடத்துல வந்து இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நிறைய ஒரு ஏஜிங் கம்யூனிட்டி நிறையா இருக்காங்க. அவங்களுக்கான வசதி வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்தணும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இங்குள்ள இளம் பட்டதாரிகள், இளம் மாணவர்கள் நம்மளோட டேலண்ட் வந்து சிங்கப்பூருக்கு போயிடாமல் இல்லை மற்ற நாடுகளுக்கு போகாமல் இங்கேயே வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்க முடிஞ்சது. ஜொஹூரோட எக்கானமி வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம டேலண்ட்ஸ் இங்கே தான் இருப்பாங்க. கஷ்டப்பட்டு வெளியூருக்கு போக தேவையில்லை. இல்லை அவங்களுக்கு வந்து வேறு மாதிரி என்ன வசதி, பட்டம் எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி தான் உங்களோட தேர்வாக இல்லாமல் வந்து நிறைய வழிகள் இருக்குது. இதற்கெல்லாம் அவங்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு வந்து நான் இருக்கேன். ஸ்கூடாயில் பார்த்துக்கிட்டிங்கன்னு என்ன, கிட்டத்தட்ட ஒரு 14 விழுக்காட்டுக்கு வந்து இந்தியா இருக்காங்க. ஸோ இவங்களோட தேவைகள் வந்து ஒரு ப்ராப்பரான எஜுகேஷனாக இருக்குது. ஏன்னா ரொம்ப குடும்பத்தை விட்டு தூரமாக வந்திருக்காங்க. பிள்ளைகளோட படிப்புகள், நம்ம இந்திய சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது அவங்களோட கல்வி திட்டங்கள். ஸோ என்னோட ஃபோக்கஸ் எங்கேயா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்மளோட தமிழ்மொழி கல்வி, அவங்களோட எஜுகேஷன், அதையும் தாண்டி வந்து இந்திய பெண்கள், ஆண்கள் முக்கால்வாசி பேர் வந்து வேலை செய்யும்போது நம்ம பெண்மணிகள் வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளை வந்து நம்ம வந்து எம்பவர் பண்ணோன்னு வைங்களேன், அவங்களால வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் சுமூகமாக போக முடியும். இவங்களை எம்பவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கல்வி அப்படின்னு வரும்போது ஸ்கூடாயில் இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகளுக்கு உங்களுடைய வாக்குறுதிகள் என்னவாக இருக்கும்? ஸ்கூடாயில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு தமிழ் பள்ளி தான் இருக்குது. எஸ்டிகேடி துன் அமீனா தமிழ் பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ் பள்ளி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஜொஹூரில் மட்டும் இல்லை, மலேசியாவில் மட்டும் இல்லை, ஆசியா தெங்காரிலே ஆகப்பெரிய தமிழ் பள்ளி இது தான். அந்த பள்ளியின் ஒரு மாணவி அப்படின்றத சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் நான். தமிழ் பள்ளிகளுக்கு வந்து என்னோடய போராட்டம் வந்து எப்போதும் தொடரும். என்னோடய அடுத்த ஒரு குறிக்கோள் என்னன்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து இன்னொரு தமிழ் பள்ளி கண்டிப்பாக தேவைப்படுது. கிட்டத்தட்ட 14,000 வாக்காளர்கள் இங்கே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தமிழ் பள்ளி இல்லை 2 இங்கே தேவைப்படுது. அதற்கான வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அதை வந்து இன்னமும் மும்முரப்படுத்தணும் அப்படின்றத வந்து என்னோடய நோக்கமாக நான் கொண்டிருக்கேன். சரிங்க. அடுத்ததாக ஸ்கூடாயில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பெரும்பாலும் வணிகர்களாகவும் இருக்காங்க நம்ம பார்த்த வரைக்கும். அப்படியான வணிகர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய வாக்குறுதி? இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னுக்கு என்னோடய வேலையிலேயே நீங்கள் இது பண்ணிங்கன்னா, நிறைய இந்தியர்களுக்கு வந்து இப்போ இந்த தொக்கோன் லோன் ஸ்பூமிக்கு கீழெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, அதற்கான விழிப்புணர்வுகளை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நினைக்கிறேன் இந்த ஒரு வருடத்துலேயே வந்து நம்ம நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி அது வந்து நிறைய அப்ரூவ் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு வந்து நம்ம மாக் செக்கும் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு சிறந்த திட்டம். இதை வந்து கண்டிப்பாக நான் வந்து தொடருவேன். நம்மளுக்கு வந்து என்னென்ன மாதிரி அரசாங்கம் மூலமாக வந்து உதவிகள் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, நம்ம சிறு தொழில் செய்பவர்களுக்கு சேர்க்க முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அதே சமயம் அவங்களுக்கு ஏற்ற இன்னும் பல திட்டங்களை வந்து கரெக்டாக வகுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இது வந்து நான் வந்து பர்சனலி வந்து செஞ்சு அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து, நம்ம ஒவ்வொரு ஹரிராயா இல்லை தீபாவளி இதெல்லாம் நடக்கும்போது வந்து இன்ஸ்டிட் ஆஃப் கிவிங் தம் பாக்குல் மக்கான அது ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும் பாருங்கள், இதுதான் கொடுப்பாங்க அப்படின்னு. அதை நம்ம வந்து மாற்றி சம்டைம்ஸ் பாக்குல் மக்கானன் அப்படின்னு கொடுக்கும்போது வந்து அங்கே பயன் அடையிறது வந்து ஒரே ஒரு முதலீட்டாளராக தான், ஒரே ஒரு பெரிய முதலாளியாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த சிஸ்டமை கொஞ்சம் இன்னோவேட்டிவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டில் இந்தியன்ஸும் வியாபாரம் பண்ணுறாங்க, சைனீஸ் வியாபாரம் பண்ணுறாங்க, மலைக்காரங்க வியாபாரம் பண்ணுறாங்க.
இவங்களுக்கு வவுச்சர் கொடுத்து, நம்மளோட தேவைப்படுற குடும்பங்களுக்கு வவுச்சர் கொடுத்து, நீங்கள் அதை போய் இங்கே செலவு பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பரம்பாசா வாங்கணும், கோழி வாங்கணுமா. ஸோ இவங்களும் பயனடைஞ்சாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கு தீபாவளிக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும். அதே சமயம் நம்மளோட வணிகர்களுக்கும் வந்து இதனால் வந்து பயனடைய முடியும். இந்த மாதிரி நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களை, ஏன்னா நம்ம வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு வக்கீல் ராயாட்ட வந்து சிம்பிளான சொல்யூஷனை வந்து அதை நோக்கி போகக்கூடாது. ஒருத்தரை கண்டுபிடிச்சி நீங்களே எல்லாத்தையும் சப்ளை பண்ணுங்கன்னு சொன்னால் அது என்னோடய வேலை ஈஸி. ஆனால் இது எனக்கு வேலை கூட, ஏன்னா எல்லா வணிகர்களையும் பார்க்கணும், அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணணும், இங்கே வந்து நேம் லிஸ்ட்டை நம்ம தேடணும், அதற்கேற்றபடி ஆனால் அதுதான் நம்மளோட வேலையாக இருக்கணும். அதுக்கு தான் மக்கள் நம்மளை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படின்ற போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆனால் ரொம்ப முக்கியம். அப்படின்றப்ப என்னோடய கவனம் வந்து அதுக்கு தான் போய் சேரும். குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா 70 ஆண்டுகால மலேசிய அரசியலில் இந்தியர்களுக்கு ஹெம்பர் கொடுத்தா போதும், பக்குல் மக்கான் கொடுத்தா போதும் அப்படின்னு இருந்த அந்த நிலை இந்த ஸ்கூடாயில் மாற்றம் கண்டிருக்கு. இந்த மாற்றம் என்பது நிலையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அவாவும் கூட. தொடர்ந்து அடுத்த கேள்வி, மலாய் வாக்காளர்கள் மலாய்க்காரர்களுக்கு மட்டுமே தேர்தலில் வாக்களிக்க வேண்டும், இது முன்னாள் பிரதமர் துன் மகாதிர் அவருடைய கருத்து. இந்த கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கருத்துக்கு உங்களுடைய பதில்? இதை வந்து வன்மையாக நான் கண்டிக்கிறேன். இது நம்மளுக்கான மலேசியாவில் இப்படி ஒரு மலேசியாவை வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்கல. நான் அதனால தான் டிஏபி கட்சியை சேர்ந்திருக்கேன். இந்த கட்சியை வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன்னா இந்த கட்சி எல்லாருக்குமானது. அதை நான் வந்து முழுமையாக நம்புகிறேன். 1974 நீங்கள் தான் முதல் இந்திய பெண் வேட்பாளர். அது மட்டும் இல்லாமல் 2008 இந்த சட்டமன்ற தொகுதியில், அது மட்டும் இல்லாமல் 2008 முதல் ஸ்கூடாயில் பக்கத்தான் வெற்றி பெற்று வருகிறது. இந்த வெற்றி என்பது நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு புதுமையான திட்டங்கள் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து ஒரு வேட்பாளர் வந்து இங்கே கட்சி வந்து ஒரு வேட்பாளரை ஒவ்வொரு கவாசான்லேயும் வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட ப்ரொஃபைல், அவங்க என்னென்னலாம் சாதனை செய்திருக்காங்க, இவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் என்ன அப்படின்றது வந்து முழுசாக படித்து யார் இந்த கவாசானுக்கு பெட்டர் ஒரு தரமான கேண்டிடேட் அப்படின்னு பார்த்து தான் அவங்க வைப்பாங்க. ஸோ இந்த தொகுதிக்கு என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கேன். முந்தி வந்து ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜோஹர் வந்து 2018 வந்து இங்கே ஆட்சிக்குழு உறுப்பினர் YB ராமகிருஷ்ணன் இருந்தப்போ அவருடைய சிறப்பு அதிகாரியாக இருந்திருக்கேன். ஸோ பாலிசி மேக்கிங் எப்படி வந்து அங்கே நடக்குது அப்படின்றது இது மூன்றும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்கான அப்ரோச். சிலர் வந்து லாப்பாங்கல்ல வேலை செஞ்சுருப்பாங்க, சட்டம் வந்து பாலிசி எப்படி அங்கே டிராஃப்ட் ஆகுதுன்னு தெரியாது. சில பேர் இங்கேயே இருப்பாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு அப்படி தான். ஆனால் நான் வந்து எனக்கு ரெண்டுமே அந்த பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதுதான் வந்து இப்போ ஸ்கூடை மக்களுக்கு வந்து நான் கொண்டு வந்து வைக்கிறேன். எனக்கு இது உங்களோட கஷ்டமும் புரியும், இதுவும் எப்படி நடக்குதுன்னு புரியும். ஸோ அதற்கு ஏற்றபடி அவங்களோட குரலாக இருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பாமர மக்களிலிருந்து ஒரு அரசியல் தலைவர் வரணும் அப்படிங்கிறது தான் மலேசிய இந்தியர்களுடைய மிகப்பெரிய கனவும் கூட. அந்த கனவு நிறைவேறும் நாளும் நெருங்கி கொண்டே தான் இருக்கிறது. ஸ்கூடாய் மக்களுக்கு ஒரு சின்ன நினைவுறுத்தல். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய பாரிசான், பர்சாமா, PSM கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு உங்களுடைய கருத்து இல்லை ஒரு அறிவுரை என்னவாக இருக்கும்? அவங்க எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இங்கே சமமாக இருக்கிறது. இந்த ஒரு கேம்பெயின் பீரியட் வந்து ரொம்ப சுமூகமாக நடக்கிறதுக்கு எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். மலேசிய இந்தியராக இருக்கக்கூடிய நீங்கள் மலேசிய இந்தியர்களுடைய தாய் கட்சி அப்படின்னு சொல்லிக்க தங்களை தாங்களே அறிமுகப்படுத்திக்கிற அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய மாய்காவை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? அவங்க இன்னும் பெண்களுக்கு வந்து இன்னும் நிறைய முன்னுரிமை கொடுக்கணும். அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் அவங்க வந்து மேடை ஏறி பெண்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னும் போது, ஆனால் அவங்களோட வேட்பாளர்கள்லேயே வந்து அவங்க வந்து ஒரு பெண்மணியை கூட நிறுத்தலை. இது வந்து ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். நிறையா நீங்கள் சொன்ன மாதிரியே பாமர மக்களோட பிரதிநிதிகள் நல்ல அங்கேருந்து வந்திருக்கிற தலைவர்களும் அங்கே இருக்கும்போது வந்து இன்னாருடைய மகன் மகள் அப்படின்றவங்களுக்கு மட்டும் வாய்ப்புகள் கொடுக்காம வந்து பாமர மக்களுக்கும் வந்து நல்ல ப்ரொஃபஷனல்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஓகே அபி, தொடர்ந்து நம்முடைய ரேபிட் ஃபயர் ரவுண்ட். நாங்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய பெயர், அரசியல் தலைவருடைய பெயர் சொல்லுவோம். அவருடைய பெயர் சொன்னதும் உங்களுடைய மைண்டில் என்ன நினைக்கிறீங்க, என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படையாகவே சொல்லலாம் எங்களோடு. தொடர்ந்து பர்சாமா. ஒரு இலக்கு இன்னும் அவங்களுக்கு தேவைப்படுது, ஒரு ஹலத்துஜு தேவைப்படுது. பாஸ். பர்சத்து இருக்காங்களா இன்னும்? பெரிக்கத்தான். நோ கமெண்ட்ஸ். PSM போராளிகள் அவங்களோட போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுத்து வைக்கணும். MIC ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கே, எப்போ தப்பிச்சுக்கோன்னு தெரியல. MCA
அதே தான், ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கே. டிஏபி? ஜனநாயக செயல் கட்சி. சரி, அடுத்ததான் அரசியல் தலைவர்களுடைய பெயர்கள் சொல்லும்போது உங்களுடைய மைண்டில் என்ன வருது, என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாம். YB டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரஸா. கிளப்டோக்ரேட். துன் மகாதீர். இனவாத அரசியலை ரொம்ப ஊக்குவிக்கிறாரு. பான்சிரி விக்னேஸ்வரன். கொஞ்சம் வெளியே வரணும். YB துளசி மனோகரன். தன்னலமற்ற ஒரு தலைவி. YB தியோனச்சி. மென்தோ. YB ஆந்தனி லா. செய்து காட்டுவர். YB கோபிந்த் சிங் டியோ. ஒரு நல்ல இன்டர்நேஷ்னல் லீடர். YB டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். மலேசியாவுக்கு இப்போதைக்கு தேவையான சிறந்த ஒரு தலைவர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.